அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா இயல் 5. இயல் 5ஓட சிறுவினாக்கள் பார்க்கிறோம். இயல் 5 பாருங்க, நாடென்ப நாட்டின் தலை. முதல் சிறுவினா, சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்திருப்பனவற்றை குறிப்பிடுக. சென்னை நகரின் ஒவ்வொரு பகுதிக்கும் வரலாறு உண்டு. சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் எண்ணிக்கையில் அடக்குதல் மிக கடினம். இந்திய சாராசனி கட்டடக்கலை பாணியில் கட்டப்பட்ட கட்டடங்கள் இன்று சென்னையின் பழமையை பறைசாற்றுகின்றன. ஆவணங்களை முறையாக கையாளும் ஆவண காப்பகம் மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆபீஸ் சாராசனி கட்டட முறையில் அமைந்தது. தென்னிந்திய வரலாற்றை பண்பாட்டை அறிவதற்கு எழும்பூர் அருங்காட்சியகம், கோட்டை அருங்காட்சியகம் துணை நிற்கின்றன. இந்தியாவின் பொது நூலகம், கன்னிமாரா நூலகம் நவீனமாக வளர்ந்து வரும் பெரிய நூலகம். எழும்பூர் தொடர்வண்டி நிலையம், பொது அஞ்சல் நிலையம், உயர் நீதிமன்றம், சென்னை பல்கலைக்கழகம், ரிப்பன் கட்டடம், விக்டோரியா அரங்கம் இந்தியா சாராசனி கட்டடக்கலையின் சிறப்பை நமக்கு காட்டுகின்றன. ஓகேவா? இப்ப பார்த்தோன்னா பண்பாட்டு அடையாளங்கள். ஓகேவா? இப்போ சென்னைக்கு ஒரு வரலாறு இருந்திருக்கும்ல, அதை வச்சுதான் என்ன சொல்றாங்க, சென்னையோட வரலாறு வச்சுதான் இதை இப்ப நம்ம பேசுறோம். இதுல பாத்தீங்கன்னா இப்போ சென்னையோட பண்பாட்டு அடையாளங்களா எப்படி சொல்றோம்னா, இப்போ பாருங்க, நமக்கு அகழ்வாராய்ச்சி நடந்தது. ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு அகழ்வாராய்ச்சி பண்ணணும், சங்க இலக்கியங்கள், சங்க காலம் அப்படின்ற ஒரு இதெல்லாமே இருந்தது அப்படின்னா அகழ்வாராய்ச்சி மூலமா கண்டுபிடிச்சதுதான். அந்த அகழ்வாராய்ச்சி பாத்தீங்கன்னா நம்மளோட பல்லாவரத்துல கிடைச்ச ஒரு கைக்கோடினால ஆரம்பிச்சதுதான் இது. இப்போ இப்ப கூட நம்ம அகழ்வாராய்ச்சி நிறைய இடங்கள்ல பண்ணிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி சென்னையில ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு பண்பாட்டு அடையாளங்கள் இருக்கு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட ஆவண காப்பகம். ஓகேவா? சென்னை ஆவண காப்பகம், அது மட்டும் இல்லாம எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷன், எழும்பூர் அருங்காட்சியகம், கோட்டை அருங்காட்சியகம், இதெல்லாமே என்னது, சாராசனி கட்டட முறையில் கட்டப்பட்டது எல்லாமே நம்மளோட பண்பாட்டு அடையாளங்களா இருக்குன்னு சொல்றாங்க. ராமலிங்க அடிகள் கந்தவேலிடம் எத்தகையோர் உறவு வேண்டும் என கேட்கிறார். சென்னை கந்த கோட்டத்து திருக்கோயில் எழுந்தருளி இருக்கும் கந்தவேலே, குளிர்ந்த முகத்தையுடைய தூய்மையான மாணிக்க மணியே, அருள் நிறைந்த சைவ மணியே, எனக்கு ஒரு நெறிப்பட்ட மனத்துடன் உன் மலர் போன்ற திருவடிகளை நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும். உள்ளத்தில் ஒன்றும் புறத்தில் ஒன்றும் பேசும் வஞ்சகர் உறவு என்னை பற்றாதவாறு காக்க வேண்டும். சிறந்த வாழ்வியல் நெறிகளை பின்பற்ற எனக்கு அருள் புரிய வேண்டும். மதமான பேய் என்னை அணுகாதிருக்க வேண்டும். பெண் ஆசை என் மனம் துறக்க வேண்டும். என்றும் உன்னை மறவாதிருக்க வேண்டும். நின் கருணையாகிய நிதி நோயற்ற வாழ்வு உடையவனவாக இருக்க வேண்டும் என்று கந்தக்கோட்டத்து கந்தவேலிடம் ராமலிங்கர் வேண்டுகிறார். இந்த ராமலிங்க அடிகள் என்ன வேண்டாருன்னா, கந்தவேலிடம் எனக்கு நான் எப்படி இருக்கணும், எப்பவுமே ஒரு நெறிப்பட்ட மனுஷன் உன்னையும் உன்னோட மலர் திருப்பாதங்கள், ஓகேவா, திருவடிகள் பாதங்கள் சொல்றாங்க. ஓகேவா? அதை நினைக்கின்ற மனசு வேணும். அதே மாதிரி மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேசுறவங்களோட உறவு, வஞ்சகர்களோட உறவு எனக்கு வேண்டாம். எனக்கு பெண்ணாசை வேண்டாம் அப்படிங்கிறாரு. மத பேய் எனக்கு வேண்டாம் அப்படின்னா என்னன்னா, இப்ப ஜாதி மதவெறி எல்லாமே கலந்துருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு தேவையில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓகேவா? என்னோட வாழ்க்கையில நான் நல்ல அறங்களை பின்பற்றுவதற்கான அருளை நீங்க எனக்கு தரணும். இது இல்லாம நான் எப்பவுமே உங்களை மறக்காத இருக்கணும். அது இல்லாம நோயற்ற வாழ்வு வாழணும் அப்படிங்கிறது அதுல சொல்லியிருக்காரு. ஓகேவா? கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ராமலிங்க அடிகள் கந்தவேலிடம் கேட்டிருக்காங்க. பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்ற முறையை திருஞான சம்பந்தர் எவ்வாறு பதிவு செய்கிறார்? கோவில் திருவிழா மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் நாகரிகத்தின் வெளிப்பாடு. ஊரின் பெருமைக்குரிய அடையாளங்கள் ஒன்று. விழாக்கள் நிறைந்த ஊர் திருமயிலை. இங்கு இளம் பெண்கள் ஆரவாரத்தோடு கொண்டாடும் விழாக்கள் நிறைந்த வீதிகளுடைய ஊர். எழுச்சி மிக்க விழாக்கள் நிகழும். மயிலை கபாலீஸ்வரம் என்னும் கோயில் வீற்றிருக்கும் இறைவனுக்கு பூசையிலும் பங்குனி உத்திர ஆரவார விழாவினை கண்டு இறைவன் அருள் பெற திருஞான சம்பந்தர் பதிவு செய்கிறார். இந்த திருஞான சம்பந்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த பங்குனி உத்திர விழா எங்க நடக்குதுன்னா திருமயிலை அப்படிங்கிற இடத்துல. ஓகேவா? மயிலாப்பூர்ல இருக்க திருமயிலையில கபாலீஸ்வரம், ஓகேவா, என்னும் கோயில் வீற்றிருக்கிற ஒரு கடவுள். அந்த கடவுளுக்கு என்ன பண்றாங்கன்னா, பெண்கள் ஆரவாரத்தோட என்ன பண்றாங்க, இப்போ ஒரு இடத்தோட நாகரிகத்தை சொல்லணும்னா இப்போ ஒவ்வொரு கோயிலுக்கு ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அதே மாதிரி அந்த ஒரு திருவிழாக்கள் மூலமா என்ன சொல்லுவாங்க, அது வெளிப்படுத்துவாங்க. அந்த மாதிரிதான் மயிலாப்பூர்ல திருமயிலையில அந்த கோயில்ல நடக்கிற பங்குனி உத்திரா விழாவை பத்தி இதுல சொல்றாங்க. ஓகேவா? அப்புறம் அங்க என்னன்னா, நீங்க அந்த திருவிழாவில கலந்து கொண்டு எனது கடவுளோட அருளை பெறணும் அப்படின்னு திருஞான சம்பந்தர் இதுல பதிவு பண்ணியிருக்காரு. நெல்லின் நேரே வெண்கல உப்பு இத்தொடன் ஊரின்
இத்தொடரின்படி பண்டமாற்று வணிகத்தை விளக்க. ஓகேவா? பண்டமாற்று என்பது ஒரு பொருளை கொடுத்து வேறொரு பொருளை பெறுதல். இது பழங்கால வழக்கம். உப்புக்கு பதிலாக நெல்லை விற்றனர் என்ற செய்தியின் மூலம் சங்க காலத்தில் பண்டமாற்று வணிகம் நிகழ்ந்தது என்பதை அறிய முடிகிறது. நெல்லின் நேரே வெண்கல உப்பென சேரி விலைமாறு கூறலின் மணிய. உமணர் ஒருவரின் மகள் அழகும் இளமையும் வாய்ந்தவள். தன் கைகளில் அணிந்திருந்த வளையல்கள் ஒலிக்க வீதிக்கு சென்றாள். அப்போது அந்த வீதி வழியாக வந்த வணிகனை நோக்கி உப்புக்கு மாற்றாக நெல்லினை தந்து உப்பினை பெற்றுக்கொள்ள வாரீரோ என்று கூறுகிறார். ஓகேவா? இப்ப பேட்டர் சிஸ்டத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்? பண்டமாற்று முறை, பேட்டர் சிஸ்டம். இந்த பேட்டர் சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா உப்புக்கு பதிலாக நமக்கு என்னன்னா இப்போ வந்து பண்டமாற்று முறைன்னா என்னன்னா முன்னாடி நம்ம கிட்ட இருக்கும்ல பொருள், அதுக்கு வந்து என்னன்னா இன்னொரு பொருளை கொடுத்து நம்ம வந்து பொருளை வாங்குறோம். நம்ம கிட்ட இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உப்பை கொடுத்து நெல் வாங்கியிருக்காங்க. அப்ப என்னது? உப்பும் இருக்கு நெல்லும் அவங்க கிட்ட. ஆப்போசிட்ல என்னது? உப்பும் இருக்கு. அதான் வந்து என்ன பண்டமாற்று முறை. இப்போ வந்து என்னது? கரன்சி வரைக்கும் நமக்கு வந்து நிக்குது. அது என்னது? நம்மளோட பண்டமாற்று முறையில இருந்து ஆரம்பிச்சதான். அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெல்லின் நேரே வெண்கல உப்பென சேரி விலைமாறு கூறலின் மணிய. அப்படி வந்து ஒரு உமணர்னா யாரு? உப்பு விற்கிறவர் தான் உமணர். அவரோட மகள் வந்து ஒருத்தவங்க கையில வந்து அணிஞ்சிருந்த வளையல் வந்து ஒலிக்க வந்து தெருவுல வந்து நடந்து போறாங்க. அந்த வழியா வந்த வணிகரை நோக்கி என்னது? என்னோட உப்புக்கு பதிலா நெல்லை தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? இந்த பேட்டர் சிஸ்டம் நடந்ததை வந்து இதுல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதோட இயல் 5 சிறுவினாக்கள் வந்து நிறைவடைந்தது. நன்றி.